Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excel conditional formattingல வந்து நம்ம logical functions யூஸ் பண்ணி நம்ம வந்து values வந்து ஹைலைட் பண்ண போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து logical functionல வந்து one criteria வச்சு நம்ம logical function வந்து இங்க அப்ளை பண்ணிருக்கோம் conditional formattingல. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டேபிள்ல வந்து two criteria நம்ம வந்து அசைன் பண்ணிருப்போம் logical testல. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஷீட்ல மல்டிபிள் கிரைட்டீரியா இருக்கு இல்லீங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 கிரைட்டீரியா அசைன் பண்ணி நம்ம லாஜிக்கல் ஃபங்க்ஷன் மூலமா நம்ம வந்து ஹைலைட் பண்ணிருப்போம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க டைரக்டா நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல தான் போயிட்டு நம்ம இந்த ஃபார்முலாவை வந்து அப்ளை பண்ண போறோம். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் அதை ஃபர்ஸ்ட் எப்படி ஆபரேட் ஆகுதுங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ரகுராமன் சொல்லி நான் என்ட்ரி பண்ணாக்க எனக்கு ரகுராமன்ற நேம் இங்க வந்து எனக்கு இந்த சி காலம்ல ஹைலைட் ஆகும். இந்த இது வந்து கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா ரகுராமன், எனக்கு இந்த ரகுராமன்ற நேம் மட்டும் சி காலம்ல ஹைலைட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி கவுண்ட் வந்து எனக்கு H3 காலம்ல வந்து எனக்கு டிஸ்ப்ளே பண்ணும். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ராஜேஷ்ன்ற நேம் நான் டைப் பண்றேன். இங்க எனக்கு ராஜேஷ் மட்டும் இங்க ஹைலைட் ஆயிருக்கும் இந்த காலம்ல. அதே மாதிரி கவுண்ட் வந்து எனக்கு டிஸ்ப்ளே பண்ணுது 4 ன்னு சொல்லிட்டு. இங்க வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட் இஃப் தான் நம்ம யூஸ் பண்ணிருப்போம் இந்த கவுண்ட் டிஸ்ப்ளே பண்றதுக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கவுண்ட் இஃப் பொறுத்த வரைக்கும் 1 ரேஞ்ச் 1 கிரைட்டீரியா கொடுக்கலாம். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சைடுல இன்னொரு டேபிள் இருக்கு இல்லீங்களா, இங்க வந்து நம்ம மோர் தென் 1 கிரைட்டீரியா அசைன் பண்ணிருப்போம். இங்க கவுண்ட் இஃப்எஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த கவுண்ட் வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ணிருப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இங்க வந்து கவுண்ட் இஃப்எஸ் பொறுத்த வரைக்கும் மோர் தென் 1 ரேஞ்ச் மோர் தென் 1 கிரைட்டீரியா நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இப்போ இங்க வந்து நான் 2 கிரைட்டீரியாவும் எனக்கு மெட் ஆனிச்சுன்னா அந்த வேல்யூ வந்து எனக்கு ஹைலைட் பண்ணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நார்த்னு சொல்லிட்டு நான் என்னோட ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா கொடுக்குறேன். அதே மாதிரி நார்த்ல வந்து கண்ணன்னு சொல்லிட்டு நேம் நான் என்டர் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 இருக்கு. அந்த 5 மட்டும் எனக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணும். இந்த 2 கண்டிஷனும் வந்து எனக்கு அங்க மெட் ஆகணும், அப்பதான் எனக்கு வந்து அங்க ஹைலைட் ஆகும். ஓகேங்களா? இப்ப இங்க மல்டிபிள் கிரைட்டீரியான்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் போட்டிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 கிரைட்டீரியா நான் கொடுத்திருப்பேன். இங்கே வந்து கவுண்ட் இஃப்எஸ் ஃபங்க்ஷன் தான் நம்ம மோர் தென் 1 ரேஞ்ச் அண்ட் கிரைட்டீரியா இருந்தாலே நம்ம வந்து கவுண்ட் இஃப்எஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். நம்ம எத்தனை கிரைட்டீரியா வேணாலும் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க வந்து இங்க எத்தனை வேணாலும் நீங்க 1க்கு மேல நீங்க அசைன் பண்ணிக்கலாம். நம்ம இங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு 3 அசைன் பண்ணிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ரீஜியன் வெஸ்டா இருக்கணும் இந்த பி காலம்ல. இங்க வந்து கிரைட்டீரியா 2 வந்து சேல்ஸ் பர்சன் குமார், லொகேஷன் வந்து பெரம்பலூர் அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். எனக்கு அதுக்கேற்ற மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 கவுண்ட் எனக்கு பாப்புலேட் ஆகுது. அந்த ஸ்பெசிபிக் கிரைட்டீரியா 3 கிரைட்டீரியாவும் மெட் ஆகிற அந்த வேல்யூ இங்க ஹைலைட் பண்ணிருக்கோம். இன்கேஸ் நான் இங்க வெஸ்ட்ல ரகுராமன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், இங்க வந்து சென்னைன்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் எனக்கு ஹைலைட் ஆகும். இப்ப இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க நம்ம டைரக்டா வந்து நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்லயே இந்த இஃப் லாஜிக்கல் ஃபங்க்ஷன் நம்ம அப்ளை பண்ண போறோம். ப்ரீவியஸ் வீடியோல நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா இதே கான்செப்ட் தான் நம்ம பார்த்திருந்தோம். இப்ப நான் அந்த ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்த அந்த கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு போனீங்களா, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு சப்போர்ட் காலம் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல கால் பண்ணிருப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சப்போர்ட் காலம் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த சப்போர்ட் காலம்ல என்னோட இஃப் லாஜிக்கல் ஃபங்க்ஷன் நான் வந்து அப்ளை பண்ணிட்டு இங்க வந்து என்னோட கண்டிஷன் மெட் ஆனிச்சுனாக்க எனக்கு வந்து இங்க ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும், அதர்வைஸ் வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிருப்பேன், இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்க வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் மேனேஜ் ரூல்ல போறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னா இந்த பாக்ஸ்ல வந்து என்னோட இந்த C2 செல் அந்த சப்போர்ட் காலம்ல இருக்கிற வேல்யூ ஈக்குவல் டு ட்ரூவா இருந்ததுன்னா எனக்கு அதை மட்டும் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிஷன் கொடுத்திருப்பேன். அதே மாதிரி தான் நான் என்ன பண்ணிருப்பேன், கவுண்ட் இஃப்எஸ்க்கு இந்த 2 கிரைட்டீரியா அசைன் பண்றதுக்கும் நான் என்ன பண்ணிருப்பேன், சப்போர்ட் காலம் யூஸ் பண்ணிருப்பேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிடன்ல இருக்கு, நான் அதை வந்து ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு அன்ஹைட் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் காலம் யூஸ் பண்ணிருப்பேன். இங்க வந்து இஃப் கண்டிஷனுக்குள்ள அண்ட் லாஜிக் யூஸ் பண்ணிருப்பேன். அண்ட் லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம இந்த 2 கிரைட்டீரியாவும் மெட் ஆனிச்சுனாக்க எனக்கு இங்க ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகணும், அதர்வைஸ் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகணும்னு சொல்லி நான் இங்க சப்போர்ட் காலம்ல என்னோட லாஜிக்கல் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்ப இந்த சப்போர்ட் காலம் வந்து நான் என்ன பண்ணிருப்பேன், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மேனேஜ் ரூல்ல போயிட்டு நான் கிளிக் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா E2 என்னோட சப்போர்ட் காலம்ல இருக்கிற அந்த வேல்யூ ஈக்குவல் டு ட்ரூவா இருந்ததுனாக்க
எனக்கு வந்து அந்த ட்ரூவை மட்டும் ஹைலைட் பண்ணணும்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன். ஒன்ஸ் நம்ம இந்த ஹைலைட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிருப்போம், இந்த காலம் வந்து ஹைட் பண்ணிப்போம், நமக்கு விசிபிள் இல்லாத மாதிரி. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும் வந்து நான் என்ன பண்ணிருப்பேன், ஹைட் பண்ணிருப்பேன். இப்ப நம்ம இங்க ஒர்க் அவுட் பண்ண அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு இங்க ஹைலைட் ஆகும். இப்ப நான் ராமுன்னு கொடுத்தேன்னா ராமுங்கிறது ஹைலைட் ஆகும். அதே மாதிரி இந்த கவுண்ட் இஃப்எஸ்ல வந்து நான் என்ன பண்றேன், சவுத்ன்ற ஏரியாவில் வந்து நான் தினேஷ்ன்ற நேம் நான் கிளிக் பண்றேன். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு இங்க ஹைலைட் ஆகும். பட் இன் பிட்வீன்ல நம்ம வந்து ஒரு சப்போர்ட் காலம் யூஸ் பண்ணிருப்போம். இப்போ வந்து சப்போர்ட் காலமே யூஸ் பண்ணாம நம்ம வந்து லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் 2 ஷீட்டை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தேவையில்ல, அது ப்ரீவியஸ் வீடியோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது. இப்போ லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த லாஜிக்கல் ஃபங்க்ஷன் இருக்கிறதுல 1 கிரைட்டீரியா வச்சு நம்ம எப்படி ஹைலைட் பண்றது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆல்ரெடி இருக்கிற இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்க போயிட்டு கிளியர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்ப இந்த சி காலம்ல தான் நம்ம இப்ப கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ண போறோம். ரைட் சைடு இருக்கிறது வந்து 2 கிரைட்டீரியா வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இப்ப இதுலயும் நான் செலக்ட் பண்ணிட்டு என்னோட கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போயிட்டு கிளியர் ரூல்ஸ்ல போயிட்டு கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் செலக்டட் செல்ஸ் கொடுத்துக்கிறேன். இங்கேயும் ரூல்ஸ் வந்து கிளியர் ஆயிரும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப நான் ஜஸ்ட் இந்த ஏரியாவை அப்படியே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க நான் ஆல்ரெடி வந்து கவுண்ட் இஃப் ஃபார்முலா வந்து நான் அப்ளை பண்ணி வச்சிட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரேஞ்ச் வந்து இங்க 2 ஆர்குமெண்ட் வந்து நமக்கு இங்க பாஸ் பண்ண சொல்லும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ரேஞ்ச் வந்து நான் என்னோட சி காலம் அசைன் பண்ணிக்கிட்டேன். இங்க கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த G3 செல்லில் இருக்கிற இந்த வேல்யூ தான் என்னோட கிரைட்டீரியா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ராஜேஷ்ன்ற நேம் இங்க வந்து 4 பிளேஸ்ல இருக்கு, அந்த கவுண்ட் நமக்கு ஷோ பண்ணுது. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன், என்னோட லாஜிக்கல் ஃபங்க்ஷன் வந்து நான் இந்த ஸ்ட்ரெயிட்டா சப்போர்ட் காலம் யூஸ் பண்ணாம இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல அப்ளை பண்ண போறேன். இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நியூ ரூல் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இங்க யூஸ் a formula to determine which cells to format இங்க வந்து கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து பாக்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் டு if ஃபங்க்ஷன் வந்து நான் உள்ள இன்க்ளூட் பண்றேன். if என்னோட C2 செல்ல நான் வந்து இங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். 2 டைம்ஸ் F4 பிரஸ் பண்றேன். காலம் ஃபிக்ஸ் ஆயிடும், ரோ வந்து அன்ஃபிக்ஸ் ஆயிடும். இப்போ ரோ வந்து எனக்கு டைனமிக்கா சேஞ்ச் ஆகணும், அதுக்காக நான் வந்து ரோ வந்து அன்லாக் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? காலம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஈக்குவல் டு என்னோட இந்த G3 செல்ல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அது வந்து லாக்ல தான் இருக்கணும். செலக்ட் பண்ணிட்டு கமா இப்போ இந்த சி காலம்ல இருக்கிற வேல்யூ இந்த G3ல இருக்கிற செல்லோட ஈக்குவலா, அதாவது மேட்ச் ஆனிச்சுனாக்க எனக்கு இங்க ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகணும், அதர்வைஸ் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகணும். ஓகேங்களா? ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகணும். இப்ப நமக்கு கண்டிஷன் மெட் ஆயிடுச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆயிடும். ஃபால்ஸ் அங்க கண்டிஷன் மெட் ஆகலைன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். இப்ப இங்க ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ ஈக்குவல் டு ட்ரூவா இருந்ததுன்னா எனக்கு இந்த இதுல வந்து ரிட்டர்ன் ஆகக்கூடிய வேல்யூ வந்து ட்ரூவா இருந்ததுன்னா எனக்கு அந்த வேல்யூ மட்டும் ஹைலைட் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இங்க ரெட் கலர் அசைன் பண்ணிக்கிறேன். என்னோட ஃபாண்ட்ல போயிட்டு போல்ட் பண்ணிக்கிறேன், ஒயிட் கலர் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப ஓகே பண்றேன். இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க, ராஜேஷ் மட்டும் எனக்கு இங்க ஹைலைட் பண்ணிருச்சு 4 பிளேஸ்லயும். இப்ப இன்கேஸ் நீங்க இங்க ராமுன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ராமுன்ற நேம் ஹைலைட் பண்ணோம். அதே மாதிரி கண்ணன் சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா கண்ணன்ற நேம் ஹைலைட் பண்ணோம். ரகுராமன் சொல்லி கொடுத்தீங்கன்னா ரகுராமன்ற நேம் ஹைலைட் பண்ணும். சேம் டைம் நமக்கு இங்க வந்து கவுண்டையும் எடுத்து வந்து டிஸ்பிளே பண்ணிடும், பிகாஸ் நம்ம கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டோம். இது வந்து சிங்கிள் கிரைட்டீரியா யூஸ் பண்ணி இஃப் லாஜிக் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இதை அப்படியே நான் ஹைட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லியிருக்கேன். இப்ப அடுத்தது 2 கிரைட்டீரியா வச்சு நம்ம இஃப் லாஜிக் யூஸ் பண்ண போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட் இஃப்எஸ் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த கவுண்ட் இஃப்எஸ் ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் கிளிக் பண்ற இந்த ஃபார்முலாவில் என்னோட கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த J1ல இருந்து J40 வரைக்கும் என்னோட இந்த ரீஜியனை வந்து நான் செலக்ட் பண்ணிருக்கேன் ரேஞ்சா. என்னோட கிரைட்டீரியா 1 பாத்தீங்கன்னா இந்த O2ல இருக்கிற செல்லு ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. அகைன் கிரைட்டீரியா ரேஞ்ச் 2 பாத்தீங்கன்னா என்னோட K1ல இருந்து K40 வரைக்கும் இந்த சேல்ஸ் போர்ஷன் நேம் வந்து ரேஞ்சா அசைன் பண்ணிருக்கேன். கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா செகண்ட் கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த O3 செல்லு. இங்க பாத்தீங்கன்னா
O2ல நார்த் இருக்கு, O3ல வந்து கண்ணன் சொல்லிட்டு நேம் இருக்கு. இப்ப அந்த இதுக்கான கவுண்ட் பாத்தீங்கன்னா 5. இப்ப இன்கேஸ் இங்க நார்த்ல வந்து நான் வேற ஏதாவது நேம் கொடுக்குறேன், பாலகுமார்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்ப எனக்கு 5. ஓகேங்களா? இப்ப அதே நார்த்ல வந்து நான் வேற ஏதாவது நேம் அசைன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துல வந்து நான் ரகுராமன் வெஸ்ட்னு சொல்லி நான் கொடுக்குறேன். 5 இருக்கு. இப்ப ரகுராமன் வந்து வேற ஏதாவது பிளேஸ்ல இருக்கான்னு இப்ப ஈஸ்ட் நான் கொடுக்குறேன். ஈஸ்ட் ரகுராமன் வந்து 0ல இருக்கு. ஈஸ்ட்ல வந்து வேற ஏதாவது நேம் நம்ம கொடுக்கலாம். ராமுன்னு கொடுத்தோம்னா நமக்கு இங்க 5ன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ வந்து சேம் அதே மாதிரி நம்ம இங்க லாஜிக்கல் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண போறோம். இப்போ இந்த ஏரியாவை 2 காலமே நான் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன், சேம் அதே மாதிரி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போயிட்டு நியூ ரூல் கொடுக்குறேன். நியூ ரூல்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க இங்க வந்து அதே ஆப்ஷன் யூஸ் a formula to determine which cells to format அதை செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு இஃப்க்குள்ள அண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம் நம்ம. ஏன்னா மோர் தென் ஒன் லாஜிக்கல் டெஸ்ட் வந்து யூஸ் பண்றதுனால நம்ம அண்ட் கண்டிஷனையும் உள்ள இன்க்ளூட் பண்றோம். அண்ட் கண்டிஷன்ல வந்து நான் என்னோட J2 செல்ல வந்து செலக்ட் பண்றேன். 2 டைம்ஸ் F4 பிரஸ் பண்றேன். என்னோட காலமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரோ வந்து அன்ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா வந்து இந்த O2 செல்ல வந்து நான் இங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதை வந்து லாக்ல வச்சுக்கிறேன். கமா எனக்கு இந்த செகண்ட் லாஜிக்கல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க K2 செல்ல செலக்ட் பண்ணிட்டு ட்வைஸ் வந்து நான் F4 பிரஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் காலமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரோ வந்து அன்ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஈக்குவல் டு இங்க வந்து என்னோட செகண்ட் கிரைட்டீரியா வந்து இங்க பாத்தீங்கன்னா O3 செல்ல வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 2 லாஜிக்கல் டெஸ்ட் வந்து நம்ம இங்க உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்கோம். இப்போ நான் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் என்னோட அண்ட் கண்டிஷனுக்கு. இப்போ கமா இந்த ரெண்டு கண்டிஷன் மெட் ஆனாக்க எனக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும், அதர்வைஸ் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ என்னோட இஃப் கண்டிஷனோட ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு இப்போ எனக்கு இங்க வந்து கண்டிஷன் ரெண்டுமே மெட் ஆனா எனக்கு அங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அங்க கிடைக்கிற ரிசல்ட் ஈக்குவல் டு ட்ரூவா இருந்ததுன்னா எனக்கு அந்த வேல்யூ வந்து ஹைலைட் பண்ணிடணும். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட கண்டிஷன். இங்க பாத்தீங்கன்னா நான் கொடுத்துட்றேன். இங்க வந்து ஃபாண்ட் வந்து போல்ட் பண்ணிக்கிறேன், ஒயிட் கொடுத்துக்கிறேன், செல் கலர் ரெட்ல கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ரைட் சைடு இருக்கிற இந்த கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி எனக்கு இங்க ஹைலைட் பண்ணோம். ஈஸ்ட்ல இருக்கிற நேம் மட்டும் தான் ஹைலைட் பண்ணோம். இப்ப நீங்க ஒரு நேம் அங்க ஒரு கிரைட்டீரியா மெட் ஆனாக்க நமக்கு அங்க வந்து ஹைலைட் ஆகாது, 2 கிரைட்டீரியாவும் மெட் ஆகணும். ஓகேங்களா? இப்ப பெஸ்ட்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். பெஸ்ட்ல ராமுன்ற நேம் எதுவுமே கிடையாது. இப்ப குமார் கொடுக்குறேன். குமார் பாத்தீங்கன்னா 5 பிளேஸ்ல இருக்கு. ஸோ நமக்கு அது ஹைலைட் ஆகுது. இப்ப அதே பெஸ்ட்ல ராஜேஷ்ன்ற நேம் நான் கொடுக்குறேன். 1 தான் இருக்கு. அந்த 1 எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இது இஃப் லாஜிக்கல்லையே நம்ம ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ள அண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம மோர் தென் ஒன் லாஜிக்கல் டெஸ்ட் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம். இப்ப இதுலயே வந்து 3 கிரைட்டீரியா வச்சு நம்ம பார்க்க போறோம். இப்ப 3 கிரைட்டீரியா வச்சு நம்ம இந்த மல்டிபிள் கிரைட்டீரியான்னு ஒரு ஷீட் இருக்கு இல்லைங்களா, இங்க நான் கிளிக் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 கிரைட்டீரியா வச்சு நம்ம பார்க்க போறோம். இங்க ஆல்ரெடி நான் வந்து கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் வந்து அப்ளை பண்ணிருக்கேன். இப்ப நான் ஆல்ரெடி இருக்கிற கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து கிளியர் கொடுத்துக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா கிளியர் கொடுத்துக்கிறேன். இப்ப நமக்கு இது நார்மல் செல் தான். இங்க கிரைட்டீரியா 1 பாத்தீங்கன்னா வெஸ்ட், என்னோட ரீஜன் வெஸ்டா இருக்கணும். கிரைட்டீரியா 2 சேல்ஸ் பர்சன் வந்து ரகுராமன், லொகேஷன் வந்து சென்னை. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்ப கவுண்ட் இஃப்எஸ் ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த கவுண்ட் இங்க வந்து பாப்புலேட் பண்ணிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த ஃபார்முலா கிளிக் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ரேஞ்ச் பாத்தீங்கன்னா என்னோட ரீஜியன், அதுல கிரைட்டீரியா 1 பாத்தீங்கன்னா என்னோட இந்த H3 செல் தான் என்னோட கிரைட்டீரியா 1 நான் அசைன் பண்ணிருக்கேன். கிரைட்டீரியா ரேஞ்ச் பாத்தீங்கன்னா C காலம்ல இந்த சேல்ஸ் போர்ஷன். அடுத்தது கிரைட்டீரியா 2 பாத்தீங்கன்னா H4. அதே மாதிரி D2ல இருந்து D41, அதாவது லொகேஷன் தான் என்னோட கிரைட்டீரியா ரேஞ்ச் 3. கிரைட்டீரியா 3 வந்து பாத்தீங்கன்னா இந்த H5 செல். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் H3, H4, H5 இந்த செல்ல இருக்கிறது நம்மளோட கிரைட்டீரியா. இப்ப இந்த 3 கிரைட்டீரியாவும் மெட் ஆனா நமக்கு அங்க வந்து ரிசல்ட் வந்து ஷோ பண்ணும். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட லாஜிக்கல் டெஸ்ட். இதையும் நம்ம டைரக்டா நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல அப்ளை பண்ண போறோம். இப்போ நான் இந்த 3 செல்லையும் வந்து 3 காலமையும் நான் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்க வந்து பாருங்க நான்
அதே கண்டிஷனல் ஃபார்மேட் இங்க போயிட்டு நியூ ரூல் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் யூஸ் a formula to determine which cells to format. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட லாஜிக்கல் டெஸ்ட் if ஃபங்க்ஷன் அதுக்குள்ள வந்து and கண்டிஷன் யூஸ் பண்ண போறேன். எனக்கு more than one logical test not a time யூஸ் பண்ண போறேன். அதுக்காக நான் and கண்டிஷன் உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? and கண்டிஷனுக்குள்ள நான் என்ன பண்றேன், என்னோட B2 செல் வந்து கிளிக் பண்ணிட்டு twice வந்து பிரஸ் பண்ணிக்கிறேன் F4 because எனக்கு ரோ வந்து அன்லாக் ஆயிரும், காலம் வந்து லாக் ஆயிரும். ஈக்குவல் டு என்னோட ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா வந்து H3 செல்ல வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா என்னோட லாஜிக்கல் டெஸ்ட் 2 வந்து இந்த C2 ல இருக்கிற அந்த வேல்யூ செலக்ட் பண்றேன். 2 டைம்ஸ் F4 பிரஸ் பண்றேன். ரோவை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன், காலம் வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஈக்குவல் டு என்னோட செகண்ட் கிரைட்டீரியா H4 கமா தேர்டு லாஜிக்கல் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட D2 செல்ல வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 2 டைம்ஸ் F4 பிரஸ் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு என்னோட கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா H5 ல இருக்கிற அந்த வேல்யூ. ஓகேங்களா? இப்போ என்னோட அண்ட் கண்டிஷனுக்கான லாஜிக்கல் டெஸ்ட் முடிஞ்சது. சோ நான் அண்ட் கண்டிஷனோட பிராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கமா இந்த மூணு கண்டிஷன் எனக்கு மெட் ஆயிருச்சுன்னா எனக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும், அதர்வைஸ் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். நான் வந்து என்னோட இஃப் கண்டிஷனுக்கு கொடுத்துக்கிறேன். இப்போ இஃப் கண்டிஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நமக்கு இங்க வந்து இந்த 3 கண்டிஷனும் மெட் ஆயிருச்சுன்னா நமக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு வேல்யூ தான் நமக்கு அங்க ரிட்டர்ன் பண்ணும். இப்போ எனக்கு அந்த ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ ஈக்குவல் டு ட்ரூவா இருந்ததுன்னா எனக்கு இங்க வந்து அந்த வேல்யூ வந்து ஹைலைட் ஆகணும். இங்க வந்து ரெட் கொடுக்குறேன். இப்போ ஃபார்மேட்ல போயிட்டு நீங்க ஃபாண்ட்டையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் போல்ட் பண்ணிக்கிறேன், ஒயிட் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் ஓகே பண்றேன். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா ஹைலைட் ஆகுது. பிகாஸ் நம்ம பெஸ்ட் ரகுராமன் சென்னைன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். 3 பிளேஸ்ல இந்த டேபிள்ல வந்து ஹைலைட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போறேன், சிம்பிளா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நம்ம நேம் வந்து சேஞ்ச் பண்ண போறோம். பெஸ்ட் ரீஜியன் கொடுக்குறோம். பெஸ்ட்ல வந்து நேம் வந்து குமார்னு சொல்லி கொடுக்குறேன். குமார்ல வந்து பெரம்பலூர் லொகேஷன் கொடுக்குறேன். பெரம்பலூர் கொடுத்தனா எனக்கு 3 பிளேஸ்ல இருக்கு, கவுண்ட் இங்க ஷோ பண்ணுது. அதே மாதிரி எனக்கு அந்த 3 பிளேஸ்ல வந்து இங்க ஹைலைட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இங்க வந்து வேற ஏதாவது நேம் நீங்க கொடுக்கலாம். கண்ணன் சொல்லிட்டு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நார்த் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ணன். கண்ணன்ல வந்து பாத்தீங்கன்னா நார்த் கண்ணன் அரியலூர். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா அரியலூர்ன்ற தேர்டு அரியலூர். இப்போ இது வந்து நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 3 கிரைட்டீரியா நம்பர் 3. இப்போ இங்க வந்து 3 பிளேஸ்ல இருக்கு, நமக்கு 3மே ஹைலைட் ஆயிருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம லாஜிக்கல் டெஸ்ட்ல வந்து நம்ம இப்போ 3 கிரைட்டீரியா நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம அசைன் பண்ணிருக்கோம். இஃப் கண்டிஷனுக்குள்ள அண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எத்தனை லாஜிக்கல் டெஸ்ட் வேணாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். நீங்க n நம்பர் ஆஃப் லாஜிக்கல் டெஸ்ட் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்க டேட்டாபேஸுக்கு ஏத்த மாதிரி. இப்போ இந்த கான்செப்ட் பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைட்ல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பப்ளிஷ் பண்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.